Hi everyone. இந்த வீடியோவில் சிம்பிள் நெக் டிசைன் பார்க்கலாம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்க்குறதுக்கு ஃபேஷன் டு நேம் கிளிக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டிச் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு அவுட்லைனில் நெக்குக்கு நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பார்டர் டிசைனுக்கு ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான் இன்றைக்கி இந்த டிசைன் ஃபுல்லாகவே. ஃபர்ஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச்சஸ் ஜரி வச்சு போடுறேன். ஸோ இந்த சிம்பிள் டிசைன் பிகினர்ஸ் ஈஸியாக போடலாம். இதுக்கு பெருசாக நம்ம ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டிசைன். ஸோ ஜரி அவுட்லைனுக்கு அப்புறமா க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு 2 சில்க் த்ரெட் எடுத்து நம்ம அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டர் பார்ட்டுக்கு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். கோல்டன் கலர் டபுள் சைட் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ 2 சைடில் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஸோ டபுள் எட்ஜ் குந்தன் ஸ்டோன் கோல்டன் கலர் ஸ்டிக் பண்ணிவிட்டு தென் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். சுகர் பீட்ஸ் 4 சுகர் பீட்ஸ் எடுத்து லோட் ஸ்டிச் போடுறேன். ஸோ எம்போசிங்லாம் இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுற லோட் ஸ்டிச் க்ராஸாக போடுறது. ஸோ பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட் பார்த்து பிகினர்ஸ் கற்றுக்கோங்க. ஸோ அதில் இன்னும் கிளியராக இருக்கும். ஜஸ்ட் இது டிசைனுக்காக போட்டு காமிக்கிறது. நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ், லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி இங்கிலீஷ், அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் அண்ட் பேசிக் ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணி பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த லீஃப் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ஒவ்வொரு லீஃப்க்கும் ஷேப் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் எவ்வளோ விட்டுருக்குன்னா 1 1/4 inches 1.25 inch ஒரு லீஃப்க்கும் அந்த 2வது பெரிய லீஃப்க்கு இருக்க ஸ்பேஸ் அளவு வச்சு நான் இதுக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் ஒரு காஸ்ட் 1000 rupees.
ஸோ காஸ்ட் எஃபெக்ட்காக வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்டை வச்சு நான் ட்ராயிங் பண்ணி ஓரளவு நார்மலாக நம்ம ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் ஷேப்பில் இருக்கிற பேட்டர்னுக்கு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கும் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். அடுத்தது 2 லீஃப்க்கும் நடுவில் இருக்கிற அந்த குட்டி லீஃப் ஸ்ட்ரக்சருக்கும் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து இது ஃபில் பண்ண போகிறது நான் லோட் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறேன் சென்டர் பார்ட்டில் அந்த லீஃபில். ஸோ நம்ம வந்து ஒரு லோட் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சினா த்ரெட் ஒர்க் பண்ணும்போதே நம்ம அவுட்லைன் வந்து எப்போவுமே பீட்ஸ் இல்லைனா கர்தானா இதை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லை ஜர்தோசி அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் பண்ணுற வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இல்லைனா நமக்கு வந்து அந்த த்ரெட் ஒர்க் சில்க் ஜரி வச்சு நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஆடாக தெரியும். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் பேட்டர்னுக்கு லோட் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஸ்லாண்டிங் லோட் ஸ்டிச் டாப் போர்ஷன்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் செகண்ட் சைட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கீழேருந்து ஆரம்பித்து
அப்படி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போடலாம். இல்லைன்னா சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு செட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் செட் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது வாக்கமாக இருக்குமோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன். தெரியல. ஸோ இதில் வந்து பீட்ஸ் சென்டர் பார்ட்டில் இருக்கிறதுனால சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைட் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸ் சுற்றி வந்து லோட் ஸ்டிச் வர மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் அந்த குட்டி லீஃப் மாதிரி இருக்கிறதுக்கு உள்ளே வந்து பீட்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மேலேருந்து இதே லோட் ஸ்டிச் வித்து செகண்ட் கலர், அதாவது இது டார்க் க்ரீன் இருக்குது, அதை விட கொஞ்சம் லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அதையும் வந்து சேம் லோட் ஸ்டிச் ஃபில் பண்ண போகிறேன். புது சண்டை தான் கொஞ்சம் கொடுக்கு நீ வரட்டேண்ணா பரவாயில்ல அவன் மட்டும் முடிட்டுங்களா புதன் புதன் லீவா புதன்கிழமை லீவா